வணக்கம். நாம் பார்க்குற நட்சத்திரங்கள் உண்மை இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் அதான் உண்மை. உடனே உண்மை இல்லைன்னா ராத்திரியானா நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னு அப்புறம் எப்படி உண்மை இல்லைன்னு சொல்கிறது கேட்குது. நாம் பார்க்குற நட்சத்திரம் உண்மை இல்லைன்னா இஸ்ரோ விஞ்ஞானிங்க, நாசாவில் இருக்க விஞ்ஞானிகளுக்கு தெரியாதா? ஏன் அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க? ஏன் உண்மை இல்லைன்னு சொல்கிறேன்? நாம் தூரத்தை கிலோமீட்டர் இல்லைனா மைலுங்கிற அளவில் பூமியில் அளக்குறோம். ஆனால் ஸ்பேஸில் லைட் ஸ்பீடில் தான் அளக்க முடியும். ஏன்னா அது ரொம்ப பெருசு இந்த பிரபஞ்சம். லைட் இயர் இல்லைன்னா ஒளியாண்டுன்னு சொல்லலாம். சவுண்டோட வேகம் வினாடிக்கு 343 மீட்டர். அதே லைட்டோட வேகம் வினாடிக்கு 3,00,000 கிலோமீட்டர். இப்படி லைட்டு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தூரம் போகுமோ அதுதான் லைட் இயர் இல்லைன்னா ஒளியாண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ சூரிய வெளிச்சம் பூமிக்கு வந்து சேர 8 நிமிஷம் ஆகுது. சூரியன் பூமிக்கிட்ட இருந்து 8 நிமிட ஒளியாண்டு தூரத்தில் இருக்குது. நாம் பார்க்குற சூரியன் 8 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த சூரியன் தான் இப்போ பார்க்குறோம். இந்த நிமிஷம் சூரியன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும்னா நாம் 8 நிமிஷம் வெயிட் பண்ணணும். இப்போ நட்சத்திரத்துக்கு போவோம். நமக்கு பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரம் ஆல்ஃபா செஞ்சுரி நட்சத்திர கூட்டம் இருக்குது. இது நாம் பூமிக்கிட்ட இருந்து 4.3 ஒளியாண்டு தூரத்தில் இருக்குது. ஆல்ஃபா செஞ்சுரியிலேருந்து கிளம்ப வெளிச்சம் வினாடிக்கு 3,00,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணால் 4.5 வருஷத்தில் பூமிக்கு வந்து சேரும். அப்போ நாம் பார்க்குற ஆல்ஃபா செஞ்சுரி நட்சத்திரத்தோட வெளிச்சம் 4.3 வருஷத்துக்கு முன்னாடி கிளம்புனது. 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சோ அதான் இப்போ நாம் பார்க்குற ஆல்ஃபா செஞ்சுரி நட்சத்திரம். இப்போ ஆல்ஃபா செஞ்சுரி நட்சத்திரம் எப்படி எங்கே இருக்குன்னா நாம் 4 வருஷம் காத்திருக்கணும். இந்த கதை நமக்கு பக்கத்தில் இருக்க நட்சத்திரத்துக்கு தான். இதை விட தூரமாக இருக்க நட்சத்திரங்கள் நிறைய இருக்குது. அப்படி தூர தேசத்தில் இருக்க நட்சத்திரங்கள் பேச்சுக்கு ஒரு 50 ஒளியாண்டு தூரம்னு வச்சுக்கலாம். 50 வருஷத்துக்கு முன்னாடி கிளம்புன நட்சத்திர வெளிச்சத்தை தான் நாம் இப்போ பார்க்குறோம். இந்த 50 வருஷத்தில் அந்த நட்சத்திரத்தை ஏதாவது ஒரு எரிக்கல்லோ இல்லை ஆஸ்ட்ராய்டு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று தாக்கி அழிச்சிருச்சுன்னா அதை தெரிஞ்சுக்க நாம் இன்னும் 50 வருஷம் காத்திருக்கணும். அந்த 50 வருஷம் இல்லாத நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். இதே கதை தான் மற்ற நட்சத்திரத்துக்கும். ஒவ்வொரு நட்சத்திரமும் 5 இல்லைன்னா 10 ஒளியாண்டு தூரம்னு வச்சுக்குவோம். 5 வருஷம் 10 வருஷம் வித்தியாசம். இப்போ எந்த நட்சத்திரத்தையும் இப்போ எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. நாம் பார்க்குற எல்லா நட்சத்திர வெளிச்சமும் சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த வெளிச்சத்தை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ போய் மொட்டை மாடியில் நட்சத்திரத்தை பார்த்தோம்னு வச்சுங்க, மேலே தெரிகிற எல்லா நட்சத்திரமும் சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது. நாம் பார்க்குற நட்சத்திரங்களோட இடம் கூட உண்மை இல்லை, அதோட பிரைட்னஸும் உண்மை இல்லை. இப்போ அந்த நட்சத்திரம் இருக்கா இல்லை வெடிச்சிருச்சான்னு நமக்கு தெரியாது. இதைத்தான் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் பொய்ன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க போல். கண்ணால் பார்க்குற நட்சத்திரமும் உண்மை இல்லை, காதால் கேட்குற இடி சத்தமும் சில வினாடி லேட்டாக தான் நமக்கு கேட்குது. இடி இறங்கிருச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால் மின்னல் தான் தாக்குது. தீர விசாரித்தா தான் உண்மையா இல்லையானே தெரியும் போல் எல்லாமே. ஓகே, வேறு வீடியோவில் பேசலாம்.